ஹை கைஸ், இட்ஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபர்ம்ட் அஃபிஷியலாக ஒரு 90% இப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். மே 16 ஐபிஎல் தொடங்க போகிறதுங்க திரும்ப. ஸோ மே 16 தொடங்கி மே 30 ஃபைனல்ஸ் நடக்க போகிறது. ஸோ எப்படி நடத்த போகிறாங்க பிசி, எந்தெந்த வென்யூஸை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அண்ட் ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட நிலவரம் என்ன அண்ட் எல்லாத்த பற்றியுமே டிஸ்கஸ் பண்ணலாம் டீட்டெயிலாக. வீடியோ டெஃபினெட்லி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சா மாதிரியே இருக்கும். ஸோ வீடியோக்கு மறக்காம லைக் தெரியுங்க அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்க தெரிஞ்சுக்கும் இந்தியா ஏ vs இங்கிலாந்து லைட்ஸ்க்கான டெஸ்ட் சீரிஸ் வர மே 30 ஆரம்பிக்க போறதுன்னு சொல்லியிருப்போம். நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்திருக்கும், எப்படி ஐபிஎல் 2025 நடக்கிறப்போ இந்த சீரிஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க பிசிஏ அப்படின்னு. ஸோ என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, நான் ஐபிஎல் பிளேயர்ஸ்னா இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து பிளே பண்ற மாதிரி இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிளே ஆஃப் கண்டின்ஜென்ட்ல இல்லாத டீம்ஸோட பிளேயர்ஸுமே இந்த சீரிஸ்ல பிளே பண்ண போறாங்க. ஸோ கேப்டனா பார்த்தீங்கன்னா பிரைம் கேண்டிடேட்டா அபிமன்யு ஈஸ்வரன் தான் இருக்க போறாரு. சீரிஸ்க்கான ஸ்குவாடை வந்து மே 13 அனௌன்ஸ் பண்ண போறாங்க. முகேஷ் குமாரை இந்தியா ஏ ஸ்குவாட்ல இப்போ வந்து அகாமடேட் பண்ண போறாங்களா இல்ல இந்தியாவோட சீனியர் டீம்ல அகாமடேட் பண்ண போறாங்களா, அது வந்து அவரோட ஐபிஎல் டீம் டெல்லி கேபிட்டல்ஸ் பிளேயர்ஸ் போறாங்களா இல்லையா அதை பொறுத்து தான் இருக்குமா. அண்ட் எஸ் தயால் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்குவாடோட கன்சிடரேஷன்ல வந்து இருக்காரா, ஏன்னா கலீல் அஹ்மதை விட இப்போ பெட்டர் ஃபார்ம்லயும் இருக்கிறதுனால அண்ட் ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் பேசராகவும் இருக்கிறதுனால அவர் தான் வந்து ப்ரிஃபர் பண்றாங்களா பிசி. அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் பிளேயர்ஸ் அபிமன்யு ஈஸ்வரன், தனுஷ் கோடியன், பாபா இந்திரஜித், ஆகாஷ் தீப், கருண் நாயர் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்தியா ஏ ஸ்குவாட்ல இடம் பெறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கா. த்ருவ் ஜுரேல் அண்ட் நிதிஷ் ரெட்டி பார்த்தீங்கன்னா இனிஷியலா வந்து இந்தியாவோட ஏ ஸ்குவாட்ல இருப்பாங்க. தென் லேட்டர் இந்தியா சீனியர் டீம்ல டிராஃப்ட் பண்ணப்படுவாங்க. நம்ம இஷான் கிஷானோட ஸ்பாட் இன்னுமே வந்து ரெண்டு ஸ்குவாட்லயுமே இந்த டவுட்டா தான் இருக்கு, இந்தியா ஏ ஸ்குவாட்ல வந்து இருக்க போறாரா இல்ல இந்தியாவோட சீனியர் டீம்ல இருக்க போறாரான்னு. பிகாஸ் இந்தியா சீனியர் டீம்ல இப்போ த்ருவ் ஜுரேல் அண்ட் ரிஷப் பந்த் மோஸ்ட் ப்ராபபிலி இருக்கிறதுனால இன்னொரு டபுளுக்கு கண்டிப்பா வந்து இந்தியன் சீனியர் டீமுக்கு தேவைப்படாது. ஸோ மேபி இந்தியா ஏ டீமுக்காக இஷான் கிஷான் பிளே பண்ணுவார். தென் ருத்ராஜ் கைக்வாடுக்கு வந்தோம்னா அவர் இந்தியா ஏ ஸ்குவாட்ல இருப்பாரா, அதுதான் இப்போதைக்கு வந்து நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸோட டவுட்டா இருக்கு இல்லையா. கிரிக் பஸ் ரிப்போர்ட் பண்ணதை வச்சு பார்த்தோன்னா அபிமன்யு ஈஸ்வரன் தான் இப்போ வந்து கேப்டனா இருக்க போறா அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகி இருக்கிறதுனால ருத்ராஜ் கைக்வாட் வந்து இப்போ இன்ஜுரி காரணமாக ஐ திங்க் இந்த சீரிஸ் அவர் பிளே பண்ண போறது கிடையாது. இந்த இந்தியா ஏ சீரிஸ் நான் சொல்ல வரேன். இந்தியாவோட சீனியர் டீம்லயும் ஆஃப் கோர்ஸ் அவர் வந்து கண்டிப்பா இருக்க போறது கிடையாது இல்லையா. ஸோ மோஸ்ட்லி ருத்ராஜ் கைக்வாட் இன் ஆக்ஷன் நம்ம எனி டைம் சூன் பார்க்க முடியாதுன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். His manager has confirmed with us that he may not be going back. கிரிக்கெட் ஆஸ்திரேலியா அவங்க வேலையை காமிச்சிட்டாங்க. நிறைய ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸ் இங்கே ஐபிஎல்லேருந்து வந்து திரும்ப ஆஸ்திரேலியாக்கே தே ஃப்ளூ பேக் ஓகேங்களா. ஸோ திரும்ப இப்போ வரத்துக்காக வந்து டீம்ஸ் வந்து கூப்பிட்டப்போ நம்ம கிரிக்கெட் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா என்ஓசி கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மிச்சல் ஸ்டார்க்கு இப்போ டிசியோட ரிமைனிங் மேட்சஸை மிஸ் பண்ண போற அப்படின்னு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. டிசி வேற பிளே ஆஃப் கண்டென்ஷனில் இருக்காங்க கேஸ், 5th பொசிஷன் டேபிள் இருக்காங்க. ஸோ தே ஹேவ் அ குட் சான்ஸ் டு ரீச் பிளே ஆஃப்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இப்போ மிச்சல் ஸ்டார்க்கோட சர்வீசஸை மிஸ் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பாக தட்ஸ் அ சீரியஸ் ப்ராப்ளம் தான். இன்னும் 3 மேட்சஸ் டிசிக்கு ரிமைனிங்காக இருக்கு. பிபிகேஸ் எதிராக ஒரு மேட்ச் வந்து கால் ஆஃப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மேட்ச் வந்து பால் 1லேருந்து நடக்க போகிறது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு மேட்ச் இருக்கு. நெக்ஸ்ட் ஜிடி அண்ட் எம்ஏ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ண போறாங்க. ஸோ 3 மேட்சஸ் இருக்கிறதுனால இந்த 3 மேட்சஸ்லையுமே வந்து நம்ம மிச்சல் ஸ்டார்க் வந்து ப்ளே பண்ண போகிறது கிடையாது. அண்ட் ஆர்சிபிக்காக ஜாஸ் ஹேசல்வுட்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டர்ன் ஆக போகிறது கிடையாது டியூ டு ஷோல்டர் நிகல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மே 3 சிஎஸ்கேக்கு எதிராக விளையாடின கேம்ல ஜாஸ் ஹேசல் வந்து ஷோல்டர் நிகல் காரணமாக விளையாடி இருக்க மாட்டார். ஸோ மே 9 விளையாட இருந்த அந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மேட்ச்லயுமே வந்து அவர் டவுட்ஃபுல்லா தான் இருந்தாரு. பட் அதுக்கு முன்னாடி டோர்னமெண்ட் சஸ்பெண்ட் ஆன காரணத்தால ஓகே ஹேசல்வுட் வந்து இப்போ இந்த ரெஸ்ட் அவருக்கு ஒரு 1 வீக் கிடைக்கும். ஸோ கண்டிப்பா வந்து வேற லெவலில் ஒரு கம்பேக் கொடுக்க போறாரு அப்படின்னா வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கரமா எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி ஹேசல்வுட் ப்ளே பண்ண போறது கிடையாது ரிமைண்டர் சீசன்ல. அண்ட் இது வந்து ஆர்சிபிக்கு ஒரு பெரிய ப்ளோ. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபியோட கப் வினிங் சான்சஸ் இதனால வந்து இப்போ பாதிக்கப்படுமா? உங்களோட ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி பாப்போம், மினி ஆஸ்திரேலியன் டீமே வச்சிருக்கிற பஞ்சாப் கிங்ஸோட நிலைமை என்ன? அவங்களோட ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்லாம் வந்து திரும்ப வீட்டுக்கு போயிட்டாங்களா இல்ல இங்க இந்தியாவில் தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிபிகேஸ் டீம்ல கரண்டா 5 ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் இருக்காங்க. மார்க்கஸ் டானிஸ், மிச்சல் ஓவன் பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல் ரீப்ளேஸ் பண்ண காரணத்தால மிச்சல் ஓவன் தான் இப்போ ஸ்குவாட்ல இருக்காரு. நெக்ஸ்ட் ஜாஸ் இங்கிலீஷ், ஆரன் ஹார்டி, ஜேவியர் பாட்டில். ஸோ இவங்க 5 பேருமே இப்போ இந்தியாவில் தான் இருக்காங்க. எப்படிரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு ரிக்கி பாண்டிங், த ஹெட் கோச் ஆஃப் பிபிகே. ஸோ அவர் தான் வந்து என்ஷூர் பண்ணாரு எல்லா பிளேயர்ஸுமே வந்து இங்க டீம்ல இருக்கணும் அப்படின்னு. எக்ஸப்ட் மார்க்கோ யான்சன் மற்ற 5 ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸுமே இங்க இந்தியாவில் தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் அஸ்மத்துல்லா உமசாயுமே இந்தியாவில் தான் இருக்காரு. லாக்கி ஃபர்குசன் ஹி வாஸ் ரூல்ட் அவுட் லாங் பேக் என்ற காரணத்தால பிபிகேஸ்க்கு இப்போ பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு 6 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இந்தியாவில் தான் இருக்காங்க. ஸோ பிளேயிங் கிரவுண்ட்ல ப்ளே பண்ண வைக்கிறதுக்கு ஒரு 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் கண்டிப்பாகவே இருக்காங்க. இந்த நியூசிலாந்து பிளேயர்ஸ் பத்தி பார்த்தீங்கன்னா மிச்சல் சன்னர் அண்ட் பெவன் ஜேக்கப்ஸ் இவங்க 2 பேர் தான் இப்போ இந்தியாவில் இருக்காங்க. 2 பேருமே மும்பை இந்தியன்ஸ்க்காக இந்த சீசனை ப்ளே பண்ணிட்டு வராங்க. அப்போ ட்ரெண்ட் போல்ட் எம்ஏக்காக ரிமைனிங் மேட்சஸ் ப்ளே பண்ண மாட்டாரான? எஸ், ஆல்மோஸ்ட் அவர் ப்ளே பண்ண போறது கிடையாது. அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஒரு சோகமான செய்தி, ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வே 2 பேருமே ரிமைனிங் சீசனை மிஸ் பண்ண போறாங்க. அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். ஏன்னா 2 பேருமே இப்போ நியூசிலாந்துக்கு ரீச் பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் பிளே ஆஃப் கண்டென்ஷன்ல இருந்திருந்தோம்னா கண்டிப்பா வரதுக்கு
ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ பிளே ஆஃப் கண்டென்ஷனில் வந்து சிஎஸ்கே இல்லாத காரணத்தால் கண்டிப்பாக தே ஆர் நாட் கோயிங் டு கம் பேக் அகைன் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுமே ஃபோர்ஸ் பண்ண போகிறது கிடையாது. லாஸ்ட் கேமில் சிஎஸ்கேக்காக ஓப்பனராக வந்து ஆயுஷ் மாத்ரே அண்ட் டெவான் கான்வே வந்திருப்பாங்க இல்லையா. இப்போ டெவான் கான்வேக்கு பதிலாக சிஎஸ்கே யாருக்கு போவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ஒன்ஸ் அகைன் ஷேக் ரஷீதை வந்து சிஎஸ்கே சான்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா அவங்களுக்கு வேறு வழியும் இல்லை. ரச்சின் ரவீந்திராவும் போன காரணத்தால் ஷேக் ரஷீத் தான் ஒன்லி ஆப்ஷனாக இருக்கார். ஸோ ப்ராப்ளி சிஎஸ்கே திரும்ப ஆயுஷ் மாத்ரே அண்ட் ஷேக் ரஷீத் அந்த ஓப்பனிங் பேருக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆர் நீங்கள் வந்து ஊரில் பட்டேல் கூட ஓப்பனிங்கில் ப்ளே பண்ண வச்சுட்டு ஷேக் ரஷீதை வந்து ஒன் டவுனில் ப்ளே பண்ண வைக்கலாம். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க சிஎஸ்கே ஓப்பனிங்கில் வந்து திரும்ப ஷேக் ரஷீத் அண்ட் ஆயுஷ் மாத்ரே எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? அண்ட் சிஎஸ்கே ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்னு பார்க்குறப்போ 3 பிளேயர்ஸ் வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம். டெவால் பிரேவர்ஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா போயிட்டாரு அண்ட் நியூசிலாந்து பிளேயர்ஸ் ரச்சின் ரவீந்திரா டெவான் கான்வே வந்து நியூசிலாந்து போயிட்டாங்க. ஹேசல்வுட் மிச்சல் ஸ்டார்க் வர மாட்டாங்க நம்ம சொல்லியிருப்போம். ப்ராப்ளி பேட் கமின்ஸுமே வந்து எஸ்ஆர்ஹெச்காக வந்து ப்ளே பண்ண போகிறது கிடையாது. அப்போ எஸ்ஆர்ஹெச்சோட கேப்டனாக வந்து இந்த ரிமைனிங் சீசனுக்கு யார் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் சிஎஸ்கேக்காக நேத்தன் எல்லிஸுமே ப்ராப்ளி வந்து ரிமைனிங் சீசனை மிஸ் அவுட் பண்ண போறாரு. விச் லெஃப்ட் சிஎஸ்கே வித் ஜேமி ஓவர்டன், சாம் கரன், நூர் அகமது, பத்திரனா இவங்க 4 பேர் தான் ப்ராப்ளி சிஎஸ்கேட ஸ்குவாட்ல கரண்டாக இருக்கணும். ஆர் இவங்க 4 பேருமே இல்லாமல் இருக்கிறது கூட பாசிபிலிட்டிஸ் நிறையா தான் இருக்கு. தேர்ஸ்டே நைட் அதாவது சஸ்பென்ஷன் நியூஸ் வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பெத்தல், மோயின் அலி அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான் இங்கிலாந்து ரீச் பண்ணிட்டாங்களா. அப்போ மற்ற இங்கிலாந்து பிளேயர்ஸ்லாம் எங்கப்பா இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே துபாயில் இருக்காங்க. ஸோ திரும்ப ஃப்ளைட் பிடிச்சி இப்போ இந்தியாவுக்கு ரீச் பண்ண போறாங்களா. ஸோ ப்ராப்ளி டியூஸ்டே அன்னைக்கு நம்ம சாம் கரன் அண்ட் ஜேமி ஓவர்டன் வந்து சென்னை கேம்பை வந்து ரீச் பண்ணிடுவாங்க. பிசிசிஐ எல்லா பிரான்ச்சைஸ்க்குமே என்ன இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா டியூஸ்டே அன்னைக்கு உங்களை எல்லா பிளேஸுமே அசம்பிள் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜட்டு அண்ட் ஊரில் இப்போ குஜராத்தில் இருக்காங்க இல்லையா. ப்ராப்ளி அவங்களுமே வந்து டியூஸ்டே அன்னைக்கு சிஎஸ்கே கேம்பை ஜாயின் பண்ணிடுவாங்க. தென் நம்ம தலை கூட ராஞ்சிக்கு போயிருக்கிற மாதிரி நியூஸ் பார்த்துருந்தேன். ஸோ அவருமே கண்டிப்பாக டியூஸ்டே அன்னைக்கு ரீச் ஆகிடுவார். பிசி இப்போ என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா May 16 லீக் திரும்ப ஆரம்பிக்க போறாங்க. எல்எஸ்ஜி அண்ட் ஆர்சி வந்து ஃபர்ஸ்ட் கேமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பிபிகே டிசி மேட்ச் கால் ஆஃப் ஆகிருக்கு இல்லையா, அது வந்து கடைசி மேட்சாக இருக்கலாம். ஆர் மேபி நடுவில் வந்து ஃபிட் இன் பண்ண பார்ப்பாங்க. சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் இந்த 3 வென்யூஸ்ல தான் பார்த்தீங்கன்னா May 16 ஐபிஎல் திரும்ப தொடங்க போகுது. சிஎஸ்கே ஃபிக்சர்ஸ்னு பார்க்குறப்போ ஆர்ஆர் அண்ட் ஜிடியை ஃபேஸ் பண்ண போகிறோம். ஆர்ஆர் கேம் வந்து இங்கே சென்னையில் நடக்கும் அண்ட் ஜிடி கேம் பார்த்தீங்கன்னா மேபி ஹைதராபாத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அகமதாபாத்லேருந்து. டிசி நேற்றுக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா நியூ ஷெட்யூல் வந்து ஃப்ரான்ச்சைசி வந்து சென்ட் பண்ணிட்டாங்களாம். பிளே ஆஃப்ஸ்ல அட்லீஸ்ட் 1 கேமாவது இங்கே சென்னையில் நடத்தினீங்கன்னா ஃபேன்ஸ்க்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அண்ட் ஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் நடத்த போகிறாங்களா. ஏன்னா கொல்கட்டாவில் வெதர் கொஞ்சம் மோசமாக இருக்குது. அந்த காரணத்தினால தான் இப்போ அகமதாபாத்துக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டபுள் ஹெடர்ஸ் நிறைய இருக்க போகுது கைஸ். பிகாஸ் 17 கேம்ஸ் இன்க்ளூடிங் த கேம் விச் வாஸ் கால்ட் ஆஃப். ஸோ 17 கேம்ஸ் பார்த்தீங்கன்னா 15 டேஸில் நீங்கள் நடத்தணும்னா கண்டிப்பாக டபுள் ஹெடர்ஸ் நிறைய இருக்கணும் இல்லையா. நம்ம ஆல்ரெடி ஒரு 2 days பேக் முன்னாடி இதை ப்ரெடிக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்க. இதுதான் ஐபிஎல் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா வந்து லேட்டஸ்ட் நியூஸ். ஷெட்யூல் ப்ராப்ளி பப்ளிக்கு நாளைக்கு ரிலீஸ் ஆகலாம், பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பீஸ். பை.